ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிருஷ்ணா ஹோம் கார்டன். ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் உங்களுடைய தோட்டத்தை ஆடிப்பட்டத்துக்காக ரொம்பவே சிறப்பாக ரெடி பண்ணிட்டு இருப்பீங்க. அதே மாதிரி தான் நம்ம தோட்டத்துலேயும் ரொம்ப நல்லா வேலையெல்லாம் போயிட்டுருக்கு. இந்த தடவை நம்ம தோட்டத்தில் ஏற்கனவே விதைச்ச ரகங்களை தவிர்த்து புதுசாக சில ரகங்கள் முயற்சி பண்ணலான்னு விதைகள் வாங்கியிருக்கேன். அதில் என்னென்னலாம் விதை வாங்கியிருக்கோம், அதை எங்கேருந்து வாங்கியிருக்கோம் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த விதைகள் எல்லாம் தான் இப்போ புதுசாக வாங்கியிருக்கக்கூடியது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த விதைகள்லாம் யார்கிட்ட இருந்து வாங்கினேன்னா பி தீபன் குமார். நீங்கள் யூடியூப்பில் PDK கார்டன் சொல்லிட்டு சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அவங்களோட டீட்டெயில்ஸ் கிடைக்கும். அவங்கக்கிட்ட இருந்து தான் வாங்கியிருந்தேன். இது எல்லாமே நல்ல நாட்டு ரகங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாரம்பரியமான ரகங்கள் எல்லாமே, பாரம்பரிய காய்கறி ரகங்கள், எதுவுமே ஹைபிரிட் கிடையாது. இதுக்கு முன்னாடி நம்ம நீட்டு சிறகு அவரையெல்லாம் பாபு ஆர்கானிக் கார்டன் பாபு அண்ணாக்கிட்ட இருந்து சீட்ஸ் வாங்கியிருந்தோம். அதுவுமே ரொம்ப நல்லா முளைச்சி வந்தது. இப்போ இது நம்ம புதுசாக ரகங்கள் முயற்சி பண்ணுறதால வேற எங்கே நம்ம தேடுற ரகம்னு கிடைக்கும்னு பார்க்கும்போது இவங்க கிட்ட இருந்தது, அதனால இங்கே வாங்கியிருக்கேன். நீங்கள் அவங்கக்கிட்டயே சீட்ஸ் வாங்கலாம், அதுவுமே நல்லா இருந்தது. எல்லாமே நீங்கள் நீட்டு சிறகு அவரையெல்லாம் பார்த்துருக்கலாம் எவ்வளோ சூப்பராக இருந்ததுன்னு. இப்போ என்னென்ன சீட்ஸ்ன்னு பார்ப்போம். இது காசி தக்காளி. அடுத்ததாக இது தம்பட்ட அவரையிலே, இது செடி ரகம். நீங்கள் கொடி ரகம்னு பார்த்தீங்கன்னா இதோட விதைகள் ரெட் கலரில் இருக்கும், நல்ல சிவப்பு நிறத்தில் இருக்கும். அடுத்ததாக பாலக்கீரை. இது கிளஸ்டர் ரிச் குட், அதாவது கொத்து பீர்க்கன். பீர்க்கன்லேயே இது குட்டை குட்டியாக சின்ன சின்னதாக இருக்கும், ஆனால் கொத்து கொத்தாக காய்க்கும் அந்த ரகம். இது தட்டைப்பயிறு. தட்டைப்பயிறுன்னு சொல்ல, பொரியல் தட்டைன்னு சொல்லலாம். ரொம்ப நீளமாக வரக்கூடிய பீன்ஸ் ரகம். இது நல்ல நீளமாக வரும். இதில் இது ரெட் கலரு. அதே பீன்ஸில் இது கிரீன் கலர். இதுவும் ரொம்ப நீளமாக வரக்கூடிய ரகம் தான். அடுத்ததாக இது புடலையிலே குட்டை ரகம், அடர் பச்சை நிறத்தில் வெள்ளை நிற கோடுகள் வரக்கூடிய ரகம். இது வரி புடலை, குட்டை புடலை. அடுத்ததாக இது மரப்பருத்தி, நல்ல மரம் மாதிரி வரக்கூடிய ஒரு பருத்தி ரகம். அடுத்ததாக இது ரெயின்போ மாய்ஸ், அதாவது பல நிற சோளம். எல்லா கலரும் இதில் மிக்ஸ்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஒரே ஒரு சோளக்கதிர் எடுத்திங்கன்னா அதில் நிறைய கலர் மணிகள் வரும். அதில் நீங்கள் ஒரு கலரை மட்டும் தனியாக பிரித்து விதைச்சிங்கன்னா அடுத்தடுத்து வரக்கூடியதில் அந்த ஒரு கலர் மட்டும் பிரித்து வளர்க்க முடியுமா? ஆனால் நம்ம எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி போட்டு பார்க்கலாம். இது நம்ம கதிரை எந்த அளவுக்கு செழிப்பாக வளர்க்க முடியும்னு பார்த்து கண்டிப்பாக இதை அறுவடை வீடியோவில் நம்ம பார்ப்போம். அடுத்ததாக இது பிஞ்சு வெள்ளரி, நல்லா நீளமாக வரக்கூடியது. இது அமெரிக்கன் மெலான் கூட சொல்கிறாங்க. நல்லா நீட்டாக வரக்கூடிய வெள்ளரி ரகம். நம்மக்கிட்ட பழ வெள்ளரி இருக்குது, அது சின்ன ரகம், கொஞ்சம் சின்னதாக இருக்கும். சின்னதுன்னு சொல்லிட முடியாது, இதை கம்பேர் பண்ணும்போது அதோட அளவு கொஞ்சம் சின்னதாக இருக்கும். அடுத்ததா செரி தக்காளி. இப்போ நம்ம ஆடிப்பட்டத்தில் தக்காளி வளர்க்குறோன்னா அது கொடி ரகங்களாக நம்ம வளர்க்கணும். ஏன்னா ஆடிப்பட்டத்துக்கு ஏற்ற ரகம்னா கொடி ரக தக்காளி தான். நீங்கள் செடியாக போட்டிங்கன்னா நிறைய நோய் தாக்கம் வரும், அதை சமாளிக்கிறது கஷ்டமாக இருக்கும். அதையெல்லாம் தாண்டி இந்த கொடி ரகங்கள் ரொம்ப நல்லா அறுவடை கொடுக்கும். அடுத்ததாக நம்ம பார்க்குறது சிட்டு சுரை. இது 1/2 கிலோ சைஸில் தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். 1/2 கிலோலேருந்து ஒரு 3/4 கிலோக்குள்ளே தான் இருக்கும். இதோட அளவுன்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே அழகாக இருக்கக்கூடிய ஒரு ரகம். பார்க்கவே சுரக்க அழகாக இருக்கும். சின்னதாக அதுக்கு பேருக்கு ஏற்ற மாதிரி சிட்டுக்குருவி மாதிரி குட்டியாக அழகாக இருக்கும். அடுத்ததாக இது தொப்பி கத்திரி ஃப்ரெண்ட்ஸ். இது டொமேட்டோ பிரிஞ்சல்னு போட்டிருக்காங்க. தொப்பி கத்திரி இதுவும் நம்ம தோட்டத்துக்கு ஒரு புதுசான ஒரு ரகம். பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. ரொம்பவே சுவையான ரகம்னு சொல்கிறாங்க, பார்க்கலாம். இது கேபேஜ்லேயே ரெட் கலர் கேபேஜ். ரெட்டுனா பர்பிள் கலரில் வரும். அடுத்ததாக இது வெள்ளை காந்தாரி. நீங்கள் நிறைய அறுவடை வீடியோவில் பார்த்துருக்கலாம் நம்மக்கிட்ட எவ்வளோ காந்தாரி மிளகாய் செடி இருக்குன்னு. ஆனால் அது எல்லாமே சாதாரண பச்சை கலர். இது வெள்ளை ரகம். இது நம்மக்கிட்ட இல்லை, அதனால் இதையும் முயற்சி பண்ணி பார்க்கலான்னு வாங்கியிருக்கேன். அடுத்ததாக இது முள்ளங்கி. முள்ளங்கியிலேயே பாதி வெள்ளையாகவும் பாதி ரெட் கலர்லேயும் வரக்கூடிய ரகம். அடுத்ததாக இது நெற்பவழம் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு ஒரு வேளை நெற்பவழம் விதைகள் நீங்கள் தேடிட்டு இருந்தீங்கன்னா PDK கார்டனில் நீங்கள் வாங்கிக்கலாம், அங்கே அவைலபிளாக இருக்குது. இது நம்ம வாங்கிட்டோம், ஆனால் முளைக்க வைக்கிறதே கொஞ்சம் கஷ்டம்னு சொல்கிறாங்க. பார்ப்போம், எப்படியாவது இதை வளர்த்துடணும் நம்ம தோட்டத்தில். அடுத்ததாக இது தவிர்த்து ஒரு புதுசாக ஒரு அவரை ரகம் முயற்சி பண்ணலான் இருக்கேன். இது இங்கே என்னோட தாப்பா கிட்ட இருந்த ஒரு ரகம். ரொம்பவே ஒரு பாரம்பரிய ரகம் தான் நினைக்கிறேன். ஏன்னா அவங்க ரொம்ப வருஷமாக இதை நான் சின்ன வயசுலேருந்து பார்த்துட்ருக்கேன். இந்த ரகத்தை அவர் தொடர்ச்சியாக அவர் தோட்டத்தில் போட்டு எடுத்துகிட்டு இருந்த ரகம் இது. இப்போ இந்த விதை என் கைக்கு வந்திருக்கு. இதை நானும் விடாமல் கண்டிப்பாக இந்த விதையை தக்க வச்சுக்கணும். பார்ப்போம், இந்த அவரைக்காய் நம்ம அறுவடை பண்ணும்போது எந்த ரகம்னு உங்களுக்கு தெரியும்.
ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு பதிவில் நாட்டு ரகமான காய்கறி விதைகள் நம்ம தோட்டத்துக்கு புதுசாக வாங்கியிருக்கிறத பற்றி பார்த்தோம். ஒருவேளை உங்களுக்கு இதில் இருக்கக்கூடிய ரகங்களோட விதைகள் தேவைப்பட்டதுன்னா கண்டிப்பாக அந்த கார்டனில் நீங்கள் வந்து சர்ச் பண்ணி பாருங்கள். பிடிகே கார்டன்னு சர்ச் பண்ணிங்கன்னா அவங்க டீட்டெயில் உங்களுக்கு கிடைக்கும். அதில் வந்து கேட்லாக் வரும். அதில் நீங்கள் எந்த விதை வேணுமோ செலக்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இது வந்து எனக்கு தேவையான விதைகளை நான் தேடி வாங்கியிருக்கேன். அதில் வந்து நிறைய விதைகள் இருந்தது. விதைகள் மட்டும் இல்லை, ரெயின் லில்லி விதைக்கிழங்குகள்லாம் கூட இருந்துச்சு. மஞ்சள் ரகங்கள், மருத்துவ குணங்கள் நிறைந்த கருமஞ்சள், லக்டாங் மஞ்சள், இது மாதிரி நிறைய மஞ்சள் ரகங்கள், இஞ்சி ரகங்கள் எல்லாமே அதில் இருந்துச்சு. அப்புறம் இலை பிரண்டை, உருட்டு பிரண்டைன்னு நிறைய அரிதான மூலிகை ரகங்களும் அதில் இருந்தது. நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். நீங்கள் மாடி தோட்டமோ இல்லை வீட்டு தோட்டமோ ஆரம்பிக்கணும், விதைகள் எங்கே வாங்குறதுன்னு தெரியலன்னா நீங்கள் அங்கே ட்ரை பண்ணி பாருங்கள். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் நம்மளுடைய சேனல்லையே வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு க்ரோ பேக் எப்படி தயார் பண்ணுறதுன்னு ஒரு வீடியோ போட்டிருந்தோம். நீங்கள் வேணால் அதையே செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு க்ரோ பேக்கை பற்றி கவலையே இருக்காது. நீங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன பொருட்களை யூஸ் பண்ணியே நீங்கள் தோட்டம் ஆரம்பிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்ததாக இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.